நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அவர்கள். வணக்கம் திரு ஷபீர். செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவிலிருந்து. அடுத்து அவருடைய மூவ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நீண்ட நாட்களாகவே திரு செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் உடனான தனிப்பட்ட அவருக்கு இருந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் கட்சியில அவரு வைத்திருந்த சில கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்படாத ஒரு சூழல்ல தன்னிச்சையாகவே அவர் செயல்பட்டு வந்தார். அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் அவ்வப்போது எடுக்கப்பட்டாலும் அவர் ஒரு விஷயத்துல உறுதியாக இருந்ததாக தெரிகிறது. அதாவது இபிஎஸ் உடைய எதிர்ப்பு அப்படின்றது, இபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவுகள் இது எல்லாமே அவரு சேலஞ்ச் பண்ணிட்டே இருந்தார் உள்ளுக்குள்ளேயே, அந்த சிஸ்டம்குள்ளேயே இருந்துட்டு. தற்போது இந்த நீக்கத்துக்கான காரணம் என்பது வெளிப்படையாகவே தெரிந்த ஒரு விஷயம்தான். நேற்றைய தினம் அவரு திரு ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அவர்களையும் நேரில் போய் பார்த்தது, பசும்பொன் போயிருந்தது. ஒரே பிரச்சார வாகனத்தில் அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உடைய அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியது. இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக கட்சி கட்டுப்பாட்டை மீறிய ஒரு செயலாக தான் திரு இபிஎஸ் அவர்கள் பார்த்திருக்கிறார். ஏன்னா நேற்று தினம் பிரஸ் மீட்ல கேட்கும் போதே அவங்களை எப்போ சேர்த்துப்பீங்க அப்படின்னா, ஏற்கனவே கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளே அவங்களாலதான் அப்படின்ற அடிப்படையில ரொம்ப காட்டமான ஒரு பதிலையும் அவரு கொடுத்திருந்தார், பதிவு செய்திருந்தார். ஸோ அப்பவே கிளியரா ஒரு மூடு தெரிஞ்சிருச்சு திரு கே செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து முகாந்தாரங்களும் இருக்கிறது அப்படின்றது நேற்றைய தினம் தெரிஞ்சு. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக திரு செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாகவே அவர் திரு இபிஎஸ், திரு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், திருமதி சசிகலாவுடன் இணைந்து செயல்படக்கூடிய இபிஎஸ்க்கு எதிரான ஒரு நடவடிக்கை குழுவாக தான் அவர் இருப்பார். இதை எப்படி அவர் சேலஞ்ச் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா பார்ட்டியில ரொம்ப ஒரு சீனியர் லீடர், எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்த ஒரு தலைவர் அப்படின்னும் போது அவரை நீக்கும் போது கட்சியிலிருந்து ஒரு பிரச்சனை வருமா அப்படின்றது தான் ஒரு சின்ன சந்தேகமாக இருந்திருக்கும். நேற்றைய தினம் அவர் திரு ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் சந்தித்தது, டிடிவி தினகரனுடன் கைகோர்த்தது, இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இபிஎஸ்க்கு இதை விட ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா வெளிப்படையாக அவர் எப்படி செயல்படுகிறார், என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது திரு ஓபிஎஸ் அவர்களுடன் அவரு கூட இருந்ததே அதுவே அந்த ஆப்டிக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அது அதிமுக தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அது இருக்கும். அவர் மீது இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையில தொண்டர்கள் யாரும் அதுக்கு அது கூடிய ஒரு சூழல்ல இருக்க மாட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். மிக்க நன்றி திரு ஷபீர், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.